So welcome to Chandru Study Center. So Junior Inspector, Pondicherry Junior Inspector exam, Cooperative Department RCS, Register of Cooperative Society எழுத போகிற உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் கவனிக்க. 1494 Luca Pacioli, an Italian, developed the double entry system. முதல்ல 1494 இவர் என்ன பண்ணுறாரு, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், சொல்கிறார். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன? ஸோ அப்போ சிங்கிள் என்ட்ரினா என்ன? சிங்கிள் என்ட்ரி என்பது அந்த காலத்தில் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒரு கணக்கு எழுதுறவங்க பெரியவங்க என்ன கணக்கு எழுதுவாங்க, இல்லைனா ஒரு சாதாரண ஒரு பங்க் கடையில் ஒரு சாதாரண ஒரு கடைகளில் மளிகை கடையில் எப்படி கணக்கு எழுதுவோம், ஆன்லைனில் எழுதுவாங்க. சின்ன நோட்டு போட்டு 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி பொருள் வாங்கிட்டு வந்தேன், பர்ச்சேஸ் பண்ணேன், 500 ரூபாய்க்கு விற்பனை பண்ணேன், ஓகேவா, அப்புறம் செலவு பண்ணேன், கூலி கொடுத்தேன், 200 ரூபா கூலி கொடுத்தேன், கரண்ட் பில் ஒரு 50 ரூபா செலவு பண்ணேன், ஆன்லைனில் எழுதுவாங்க. ஸோ இதை மாதிரி வரதான் நம்ம சிங்கிள் என்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ டபுள் என்ட்ரி போது ஈக்குவல் டெபிட் அண்ட் கிரெடிட், ஈக்குவல் பற்று வரவு இருக்கும். ஸோ பற்று வரவு இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறோம், 2 வரதுனால தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்கிறோம். ஓகே, அடுத்தது ஸோ அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சில ஐடியாஸ் சில சஜஷன் கொடுக்குது. முதல்ல டபுள் என்ட்ரி சிஸ்டம் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஐடியாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அன் ஆர்ட். நீங்கள் என்னது, இட் இஸ் அன் ஆர்ட், இது ஒரு கலை. அக்கௌண்டன்சி எழுதுறது மெயின்டைன் பண்ணுறது இது ஒரு கலை. எப்படி? ஸோ எக்ஸ்பர்டைஸ், யார் எக்ஸ்பர்டைஸ்? திறமையானவர்கள். இந்த கணக்கு இந்த அக்கௌண்டன்சி எழுதுறதுல திறமையானவர்கள், ஸ்கில் என்ன திறமையானவர்கள், அந்த அறிவு உள்ளவர்கள், இவர்களை வைத்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மணி டிரான்சாக்ஷன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நீங்கள் முதல்ல கணக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது மானிட்டரிசம், எல்லாமே என்னது, பண மதிப்பாக எழுதுங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. இப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணீங்க, 10,000, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. எவ்வளோ செலவு பண்ணீங்க, 5,000, அதுக்கு ஒரு வேல்யூ 5,000 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுங்க. எல்லாமே மானிட்டர் டேர்ம்ஸாக நீங்கள் எழுதுங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து ரெக்கார்டிங், எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈக்குவல் டு கேஷ் அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதை கிளாஸிஃபை பண்ணுங்கள், வகைப்படுத்துங்க. எவ்வளோ ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறோம், 2 தடவை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு தடவை சேல்ஸ் பண்ணுறோம், 2 தடவை சேல்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணோம், ஸோ சேலரி கொடுத்தோம், ஸ்டேஷ்னரி வாங்கணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இந்த மாதிரி செலவுகளை வகைப்படுத்துங்க. சம்மரைசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு ஒரு விவாதம், ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த நாலேஜை ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ கம்யூனிகேட்டட் டு த அதர் பர்சன் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு மெயின்டைன் த அக்கௌண்டன்சி. யார் புதுசாக வராங்க அக்கௌண்டன்சிக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம், ஒரு என்டர்பிரைஸுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நீங்களாம் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை இப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஐடியாஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, தேங்க்யூ.